நாமக்கல் நகர் பகுதியை விஜயுடைய பிரச்சார வாகனம் வந்தடைந்தாலும் கூட பிரச்சார பகுதியை வந்தடையறதுக்கு இன்னும் நேரம் பிடிக்கும்னு தருகிறது. நம்முடைய திரு ரமேஷ் மூத்த பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். க்ரௌட்ஸ் ஆன் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் இந்த இடத்துலையும் நாமக்கல்லையும் கொங்கு மண்டலத்திலையும் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். விஜயுடைய இந்த ஒரு பிரச்சார பயணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தாக்கம் ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லா தலைவர்களும் போகிற அந்த வரிசையில் பார்க்கறது இல்ல. கொங்கு மண்டலம் என்பது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வலுவான பகுதி என்று கருதப்படுவது. அதிமுகவுக்கும் அது வலுவான ஒரு பகுதி, பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு வலுவான பகுதி. அங்கே இவ்வளவு கணிசமான பொதுமக்கள், மிக குறிப்பாக பெருமளவில் கூடியிருப்பது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இது அதிமுக தீவிரமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அவர்களுக்கு கவலையில் கூட ஏற்படுத்த வேண்டிய விஷயம். அதிமுகவும் பாஜகவும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்திருந்த போது அந்த அணி 2 பேருக்கும் செல்வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்த ஒரு பகுதி அந்த கொங்கு மண்டல பகுதி. அந்த அணியில் 8 கட்சிகள். அப்படி இப்போது 1+1=2 அதிமுகவும் பாஜகவும் இணைந்து விட்டதால் கொங்கு மண்டலத்தில் என்று திமுக இணைக்கக்கூடிய நிலையில் அங்கே திரு செந்தில் பாலாஜியை முழுமையாக பணி செய்ய களமிறக்க விடுத்துள்ள நிலையில் விஜய்க்கும் அதற்கு நிகராக மிக கணிசமான அளவில் மக்கள் திரள்கிறார்கள் என்பது திமுகவுக்கு ஆறுதலை தேடித்தரலாம், அதிமுகவுக்கு கவலையை தோற்றுவிக்கலாம் என்பது என்னுடைய பார்வை. திமுகவுக்கு ஆறுதல் ஏன்? திமுகவுக்கு ஆறுதல் ஏன் என்றால் அதிமுக ஒருவேளை மொத்தமாக அந்த ஆதரவை, மக்கள் ஆதரவை, ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை உள்ள வாக்காளர்களின் ஆதரவை மொத்தமாக அறுவடை செய்ய முடியாமல் விஜயும் மிக கணிசமாக அறுவடை செய்வார் என்ற நிலை உருவாகுமானால் அது திமுகவுக்கு சாதகமாகத்தானே அமையும். இன்னைக்கு கூடி இருக்கிறவங்க போன தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? சோ அவங்களுடைய பொட்டன்ஷியல் வாக்காளர்களையும் கூட விஜய் கவர மாட்டாங்கிறது என்ன? என்னை பொறுத்தவரை புதிய வாக்காளர்கள் மிக கணிசமாக விஜய்க்கு வாக்களிக்க போகிறார்கள். அவர்கள் சென்ற தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்தவர்களாக இருக்க மாட்டார்கள். ஓரளவு ஏற்கனவே தேர்தல்களில் வாக்களித்த விஜய் ஆதரவாளர்கள் வெவ்வேறு கட்சிகளுக்கு வாக்களித்தவர்களாக இருப்பார்கள். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இது அதிமுகவுக்கு மட்டுமின்றி வெவ்வேறு கட்சிகளின் வாக்குகளில் சேதாரத்தை ஏற்படுத்தும். அதிமுகவுக்கு ஏன் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்று சொன்னால், மொத்தமாக திமுக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்ய முடியாமல் விஜய் என்கிற சக்தி குறுக்கே நிற்கிறார் என்பதுதான் இதில் கவனிக்கத்தக்க விஷயம். சோ நீங்க அவரை ஒரு ஸ்பாயிலரா தான் கணக்கு போடுறீங்களா? ஸ்பாயிலர் என்று இப்போது நாம் நினைக்கலாம். அது ஸ்பாயிலராக நிற்குமா என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தமிழக அரசியலில் அண்மை காலமாக ஓரிரு வாரங்களாக வெளிவந்த செய்திகள், விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கவலையை தோற்றுவித்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழக காங்கிரஸில் ஒரு பகுதியினர் தாவேக்காவுடன் கூட்டு சேர வேண்டும் என்ற விருப்பமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. குறிப்பாக ராகுல் காந்திக்கு மிக வேண்டியவரான பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிற கருத்து என்பது கவனிக்கத்தக்கது. திரு பிரவீன் சக்கரவர்த்தி தமிழகத்தை பூர்வமாக கொண்டவர், ராகுல் காந்தியோட டீம்ல இருப்பவர். பட் அந்த 2021 கூட தான் மக்கள் நீதி மையத்தோட காங்கிரஸ் இணைய வாய்ப்புன்னு பேச்சு இருந்தது. அதுக்கான முயற்சிகள் நடந்தது கூட ஒரு பத்திரிகையாளராக நீங்க அறிவீங்க. பட் ஒரு டைம் டெஸ்டட் அலை டிஎம்கே மிஸ்டர் சோனியா காந்திக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் இருக்கிற உறவு தெரியும். திரு ராகுல் காந்திக்கும் அந்த திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நட்பு, அதே போல இந்தி கூட்டணியில் திமுக ஒரு முக்கிய உறுப்பு கட்சியாக இருக்கிறது என்கிற 2 அம்சங்கள் தான் இப்போது திமுகவுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கின்றன. மற்றபடி தமிழக காங்கிரஸில் செல்வ பெருந்தகையை மாற்ற வேண்டும் என்ற கோஷமும் ஒரு புறம் எழுந்திருக்கிறது. மிக அதிகமான அளவு இடங்களை, குறிப்பாக ஒரு 50-60 தொகுதிகளை திமுகவிடம் பெற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பும் பல நிர்வாகிகளிடையே எழுந்திருக்கிறது. ஒருவேளை விஜயை வைத்து அங்க தங்களுடைய பேர வலிமையை கூட்டணும், திமுக கிட்ட கூடுதலா சீட் வாங்குறதுக்கு விஜயை பயன்படுத்தலாம், இல்ல அந்த பக்கம் போறோன்ற ஒரு பிம்பத்தை கொடுக்கலாங்கிறது காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ? இல்ல, அது எல்லா கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பல்வேறு கட்சிகளுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது. ஆனால் 25 தொகுதிகள் என்பது மிக குறைவு என்கிற எண்ணம் இன்று பலரிடையே எழுந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்குள். 60 தொகுதியில் வாங்கியவர்கள் நாம்,
அதே போல 2 முறை ரிஃப்ளெக்ட் த பார்ட்டிஸ் கரண்ட் ஸ்ட்ரென்த். இன்னைக்கு காங்கிரஸோடைய அமைப்பு பலமும் இந்த 60 சீட்டு கோரிக்கையோ 100 சீட்டு கோரிக்கையோ ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கா? அமைப்பு பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் காங்கிரஸ் என்கிற பெருங்கட்சி திமுக பக்கம் நிற்கிறது என்பதுதான் அந்த அணிக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த். காங்கிரஸ் என்கிற அதாவது ஒரு சீட்டு கட்டு மாதிரி இருப்பதில் அதை உருவிவிட்டால் வேறு 1-2 பேர் அதனுடன் போக வாய்ப்பும் உருவாகலாம். அந்த ஆபத்து இருக்கிறது. ஆகவே காங்கிரஸ் திமுக அலட்சியமாக நடத்த முடியாது. பட் ஒரு பக்கம் நம்ம விஜயோடைய பிரச்சாரத்தில் பார்க்குறோம், அங்கே பெரிய கூட்டம் கூடுறத பார்க்குறோம், அவங்க எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கங்கிறாங்க. பட் ஆனால் இன்னொரு புறம் ஒரு லாங் ரோப்போட அவங்கள அணுகிறாங்களோ, ஒரு லாங் லீஸ்டில் விட்டுருக்குறாங்களோ, இது வரைக்கும் கேசஸ் எதுவும் பெருசாக அவங்க மேலே ஃபைல் பண்ண மாதிரி தெரியல. இப்போ மீடியன்லாம் நின்றுட்டு போகிறாங்க பாருங்க, சாலையில் 2 பக்கத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப லைட்டாக தான் காவல்துறை எடுத்துக்குதோ, அதுக்கு என்ன காரணம்? அவர்கள் மீது திரு புஷி ஆனந்த் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2வது, திரு விஜய் அவர்கள் இம்மாதிரி நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டு தான் சென்றடைய வேண்டிய இடத்தை அடைவது என்பது தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கும்போது அது அவருக்கு நல்லதல்ல. பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் என்கிற பேச்சு பரவத் தொடங்கும், அது அதிருப்தியை தேடித்தரும். அவர் குறிப்பிட்ட இடத்தில் எந்த பாயிண்டில் பேச போகிறாரோ அந்த பாயிண்ட்டுக்கு நேரடியாக காரில் போவதுதான் நல்லது. இப்படி வேனில் போவதால் தான் கூடையே நடந்து கொண்டு வருகிறார்கள். அவர் காரில் போய் கார் கண்ணாடி இறக்கிவிட்டு கையசைத்துக் கொண்டு வேகமாக போனால் யாரும் கூட ஓடி வரப்போவதில்லை. ஆகவே ஒரு கட்டத்தில் இதை நிறுத்துவது அவருக்கும் நல்லது. நன்றி திரு ரமேஷ், உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்தமைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கான தருணம், அவருடைய ஸ்பாட் அப்படிங்கிறது நெருங்கி கொண்டிருக்கிறத நம்ம அறிகின்றோம். மேட்டர் ஆஃப் மினிட்ஸ் ஆர் தெரியல, பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் நாமக்கல்ல KS திரையரங்கத்துக்கிட்ட உரையாற்ற ஆரம்பிக்க போறார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.